Hi students, welcome to Max. இன்னைக்கு 10th Max chapter 4ல exercise 4.2 அதில் second subdivision பார்க்கலாம். If AD equal to 8x minus 7, DB equal to 5x minus 3, AE equal to 4x minus 3 and EC equal to 3x minus 1, find the value of x. x ஓட value கேட்டிருக்கிறாங்க. AD, DB, AE, EC எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது டயக்ராம் ஏபிசி. இதில் டிஇ வந்து பேரல் லைன் டு பிசி. இங்கே ஏடி வந்து 8x minus 7, இங்கே டிபி வந்து 5x minus 3, ஏஇ ஈக்குவல் டு 4x minus 3, இங்கே இசி வந்து 3x minus 1. இப்போது பை பிபிடி தியரம் ஏடி பை டிபி ஈக்குவல் டு இங்கே ஏஇ பை இசி. AD by DB equal to AE by EC. அப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ADக்கு பதிலாக 8x minus 7, DBக்கு 5x minus 3, AEக்கு 4x minus 3, அடுத்து ECக்கு 3x minus 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8x minus 7 into 3x minus 1 equal to இங்கே 4x minus 3 into 5x minus 3. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 8x into 3x, 8x into minus 1, minus 7x into 3x. இது இந்த சைடு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 8x minus 7 into 3x minus 1 equal to 4x minus 3 into 5x minus 3. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 8x into 3x 24x ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். முதல்ல சைன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 8x இன்ட்டு 1 வந்து 8x. இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே 7 இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ மைனஸ் 7 இன்ட்டு 3x. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 7 3s are 21x. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 இன்ட்டு 1 7 ஈக்குவல் டு இங்கே 4x இருக்குது, இங்கே 5x இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ், அதனால் ப்ளஸ். 4 5s are 20 20x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4x மைனஸ் 3 வந்து இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 4 3s are 12x. இங்கே 4x 5. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3யும் 5x மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இருக்குது, 5 3s are 15x. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் 3 3s are 9. இப்போ இங்கே 8x இன்ட்டு 3x வந்து 24x ஸ்கொயர். இப்போ 24x ஸ்கொயர் மைனஸ், இப்போது இங்கே மைனஸ் 21x 29x. இங்கே 21 இருக்குது, இங்கே ஒரு 8x இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 29x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு இங்கே 20x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 15 இருக்குது, இங்கே மைனஸ். ரெண்டும் சேம் சைன், ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இப்போ 15 ப்ளஸ் 12 வந்து 27x ப்ளஸ் இந்த 9. இப்போது 24x ஸ்கொயர். இங்கே மைனஸ், இங்கே இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே மைனஸ் 20x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 20x ஸ்கொயர் ஆயிரும். இங்கே மைனஸ் 27x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 27x ஆயிரும். இங்கே ஏற்கனவே இந்த 29x இருக்குது. இந்த 24x ஸ்கொயர் மைனஸ் 29x ப்ளஸ் 7 அப்படியே இருக்குது. இதையும் மட்டும் இந்த சைட் கொண்டு வரோம். அப்போ மைனஸ் 20x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 27x, இங்கே இந்த 9 இந்த பக்கம் வந்தோன்னா மைனஸ் 9, இங்கே ஒரு ப்ளஸ் 7 இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னாகும், இங்கே 4x ஸ்கொயர் அப்படியே இருக்குது, மைனஸ் இந்த 20x ஸ்கொயர் இருக்குது. இதிலேருந்து 4x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 24x ஸ்கொயர்லேருந்து இந்த 20x ஸ்கொயர் மைனஸ் பண்ணோம்னா 4x ஸ்கொயர். அடுத்தது இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே மைனஸ் 29x இருக்குது, இங்கே ப்ளஸ் 27. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 29 27 போச்சுன்னா 2x, மைனஸ் 9 7 போச்சுன்னா 2, மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்னால் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இந்த 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த 4 into 2
4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் சைன் -8. இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் -2ன்னு வரணும். அப்போ ஒரு பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்தோம்னா இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் சைன் வந்துடும், -2ன்னு வந்துடும். இது மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிடும், 4 2s are 8ன்னு வந்துடும். அப்போ -4ம் 2வும் எடுக்கிறோம். 4 2s are 8, இங்கே மைனஸ் இருக்கனால -8. இப்போது 4 இப்போ நம்ம 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் இதையும் டிவைட் பண்ணணும் 4ஆல். ரெண்டு நம்பருமே 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 4 4 கேன்சல் ஆகிடும், மைனஸ் இருக்கிறனால மைனஸ். இது 1 டைம், இந்த 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 டைம். அப்போ -1. இங்கே வந்து 1 2 is 2, 2 2s are 4, 1/2ன்னு இருக்கும். அப்போ இது எப்படி எழுதுவோம்? இங்கே கீழே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே மேலே -1 இருக்குது, கீழே ஒன்றுமே இல்லை 1ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். எக்ஸ் -1 இன்ட்டு இங்கே வந்து கீழே 2 இருக்குது, அதனால் 2x + 1 = 0. அப்போ x - 1 ஈக்குவல், ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். x - 1 = 0, x = 1. அதே மாதிரி 2x + 1 = 0, x = இது இந்த பக்கம் வந்ததுன்னா -1 இருக்கும். அப்போ x = 2x = -1, x = -1/2ன்னு வந்துடும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது சிம்பிளான சம் தான், போட்டு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.